வெல்கம் டு parvathiammachi சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஈவினிங் டைம் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம டக்குன்னு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அதே கப்லேயே 1/2 கப்பு ரவை எடுத்துக்கோங்க. எந்த அளவுகளில் நம்ம எடுக்கிறோமோ அதே இதுலேயே நம்ம எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு ரவை எடுத்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப்புலேருந்து தயிர் ஊற்றிக்கோங்க. தயிர் ஊற்றிட்டு 1 கப்பு தண்ணி ஊற்றி முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவைப்பட்டால் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா ரவை சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் நேரத்தில் இறுக்கம் கொடுக்கும் உங்களுக்கு. இன்னும் ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. மொத்தம் 1/2 கப்பு தயிர், 1/2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அளவுக்கு நல்ல பதமாக வரந்தாண்டி கலந்து விட்டுக்கோங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. தூள் உப்பு, தேவைக்கு தக்கன உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு 3லேருந்து 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை மல்லி இலை, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது, கருவேப்பிலை மல்லி இலை அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிளகு நல்லா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மிளகு எடுத்து அதை நல்லா ஒன்றும் பாதியமாக இடித்து சேர்த்துக்கோங்க. ஜீரகமும் மிளகும் சேர்த்து எடுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு ஜீரக வாசனை வேண்டாம்னா மிளகு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்சு பெருங்காயம் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊறட்டும். இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேணாம், பார்த்துட்டு தான் ஊற்றிக்கணும். இதுவே கரெக்டாக தான் இருக்கும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் பாருங்கள், இந்த அளவு இருக்குது. இதுதான் கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம். இதுக்கு மேலே தண்ணி ஊற்றினோம்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரே ஒரு பிஞ்சு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த ஆப்ப சோடா கரையிறதுக்காக நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெயை சூடாக்கி ஊற்றிட வேண்டியது தான். உங்களுக்கு வேணும்னா குழிப்பணியாரக்கல்ல இருந்துச்சுன்னா கூட குழிப்பணியாரக்கல்ல நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். இது சின்ன பசங்க சாப்பிட்றதுனால நான் எண்ணெயில் ஊற்றி பொரித்து எடுத்துருக்கேன். நம்ம பஜ்ஜி போண்டாலாம் செய்வோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி. உங்களுக்கு வேணாம், பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் குழிப்பணியாரக்கல்ல நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம் தாராளமாக. ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பொரிங்க. நல்லா வெந்து கொடுத்து ரொம்ப நல்லா இருக்கும். உள்ளே நல்லா உங்களுக்கு சாஃப்டாக, வெளியில் மொறு மொறுன்னு ரொம்ப நல்லா இருக்கும். இது ரொம்ப நேரம் ஆறுனாலும் அப்படியே இருக்கும். உங்களுக்கு மொறுமொறுப்பு தன்மை மாறவே மாறாது. ஏன்னா நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கோம். அதனால் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே எடுத்துட வேண்டியது தான். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னி இல்லாமே நம்ம சாப்பிட்லாம். ஏன்னா இஞ்சி, பச்சை மிளகாய், நம்ம மிளகெல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவு வந்த உடனே எடுத்துட வேண்டியதுதான். நம்ம ஈஸியாக யாருமே வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா டக்குன்னு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக சுலபமாக செஞ்சு கொடுத்துர்லாம். கடையில் போய் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. இது டீயோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மிச்சம் இருக்கிற மாவையும் இதே போல் நம்ம ஊற்றி எடுத்துட வேண்டியதுதான். அருமையான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தயாராகிடுச்சு. பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.